மம்முக்கால தானா நான் மம்முக்காய் இருந்ததுனால நான் அந்த மூவி மலையாளம் சார் டவுட் என்கிட்ட கேட்குறீங்க. நம்ம தமிழே ஒழுங்காக பேசுகிறேன். இவங்க வந்து நடிக்கணும்ட்டு வந்து நிவின் பாலி தான் சொன்னாராம் சார். இவரும் நடிக்க நிவின் பாலி தான் சொன்னாராம். எனக்கே டவுட் இருக்கு, நான் நடிக்கிறது நிவின் பாலி தான் உங்ககிட்ட சொன்னாரா? ஏன்னா யாரை கேட்டால் நிவின் பாலி தான் சொன்னார், நிவின் பாலி தான் சொன்னாருன்றாங்க. நீங்கள் யார் சொன்னாங்க? யாரும் சொல்லல. ஓகே ஓகே. சிவா சார் சொன்ன மாதிரி ஒரு நாள் நிவின் பாலி நிவின் சேட்டன் கால் பண்ணிட்டு நான் அந்த ஸ்டோரியை சொல்கிறேன். நமக்கு தெரிஞ்ச மலையாள வார்த்தை கொஞ்சம் கான்ஃபிடென்ஸாக இருக்குது சார். ஏடா கோபி ஈ பாத்ரூமில் அந்த டைலாக் மட்டும்தான் நமக்கு தெரியும். நான் என்ன சொல்ல வந்து மறந்து போயிடுச்சு. ஓகே. சிவா சார் சொன்ன மாதிரி ஒரு நாள் நிவின் பாலி நிவின் சேட்டன் கால் பண்ணிட்டு நான் அந்த ஸ்டோரியை சொல்கிறேன். கால் பண்ணிவிட்டு அவர் கேட்டாச்சு, உங்களுக்கு தமிழ் மூவி நடிக்கணும்னு ஆசை இருக்கா அப்படி கேட்டாச்சு. ஸோ ஐ செட் இருக்குது ஆப்வியஸ்லி. அப்போ தான் சொன்னேன், ஒரு படம் இருக்குது பேரன்போட அப்போ சொல்லலை, ராம் சாரோட படம் அப்படி சொல்லியாச்சு. அப்போ அந்த டைமில் எனக்கு ராம் சார்னு யாருன்னு தெரியாது. ஸோ அப்போ நான் கேட்டேன் அது யார் அப்படி கேட்கும்போது சொன்னேன், நான் இப்போ ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கு 7 கடல் ஏழைமலைன்னு சொல்லிட்டு. ஸோ இவர் தான் பேரன்போட டைரக்டர் அப்படி சொல்லியாச்சு. அப்போ நான் பேரம் மூவி பார்த்துருக்கு. ஸோ எனக்கு அந்த மூவி ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் என்ன மம்முக்கால தானா நான் மம்முக்காய் இருந்ததுனால நான் அந்த மூவி பார்த்தேன். மலையாளத்தில் டவுட் என்கிட்ட கேட்குறீங்க. நம்ம தமிழே ஒழுங்காக பேச மாட்டேன். கரெக்டு தான் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே. நமக்கு தெரிஞ்ச மலையாள வார்த்தை கொஞ்சம் கான்ஃபிடென்ஸாக இருக்குது சார். ஏடா கோபி ஈ பாத்ரூமில் அந்த டைலாக் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ இது வேற படம் மேடம், நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிறீங்க. நான் என்ன சொல்ல வந்து மறந்து போயிடுச்சு. ஓகே.